என்னோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க ஷர்லின் மாமா. எனக்கு டவுட் தான், எப்படியோ இவங்க எப்படின்னு தெரியலையே. ரொம்ப நல்லா இருக்கு, ஃபிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ரியலி ஐ வாஸ் இம்ப்ரெஸ். எனக்கு ஆக்சுவலாக நம்ம ஷாப்பில் போயிட்டு ரெடிமேட் சல்வார்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபிட்டிங் சரியாக இருக்காது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, நான் மேக்ஸிமம் வந்து கஸ்டமைஸ் பண்ண சுடிதார்ஸ், கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நிறைய டெய்லர்ஸ் கிட்ட நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கிறேன், பட் நாட் அப் டு த லெவல். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஏன்னா எனக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்ப மெனக்கெடுவேன். அப்போ தான் எனக்கு ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும். இப்போ தைரியமாக எடுக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சல்வார். ஏன்னா மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டிச் பண்ணுற மெட்டீரியல்லையே நம்ம அதை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தைரியமாக நான் எடுக்கிறேன். நம்ம சல்வார் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இப்போ முன்னாடி வந்து யோசிப்பேன், ஐயோ கொடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, உனக்கு வந்து பாட்டமுக்கு மெட்டீரியல் போதாதுமா, குர்த்திக்கு மெட்டீரியல் போதாதுமா அப்படிங்குவாங்க. இப்போ தைரியமாக எடுக்கிறேன். ஒவ்வொரு சல்வார் ஆக்சுவலாக கேட்பாங்க என்ன மாடல். சொன்ன மேம் நீங்களே, உங்களுக்கு தெரியும்ல மேம் எனக்கு எது நல்லா இருக்கும், நீங்களே பண்ணுங்க. நான் இதுவரை எந்த மாடல்ஸுமே நான் கொடுத்ததில்லை. ஒவ்வொரு சல்வார் பீஸ்லையும் அவங்களோட கிரியேட்டிவிட்டி, இனோவேஷன் எல்லாமே என்னோட சல்வார்ஸ்ல பார்க்கலாம். ஸோ தைரியமாக நீங்கள் உங்களுக்கு சல்வார் இல்லைனா வெட்டிங் கவுன்ஸ் இல்லைனா பார்ட்டி கவுன்ஸ், பிளவுசஸ் நீங்கள் தைரியமாக ஷர்லின் டிசைனர்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.